அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு, பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். சலாமுக்கு நல்ல பதில் சொல்லணும். நல்ல பதில் சொல்றது, சலாமுக்கு பதில் சொல்வது வாஜிப். சலாம் சொல்வது சுன்னத்து. சலாமுக்கு பதில் சொல்வது சுன்னத்தை விட உயர்ந்தது வாஜிப். கண்டிப்பா சொல்லல, மனசுக்குள்ள சொல்லுவீங்க, இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா சொன்னா நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரமா உம்ராவுடைய சிறப்புகள், மக்கா மதீனாவுடைய மகத்துவங்கள், இவைகளை பற்றி பயானாக பார்த்து வந்தோம், கேட்டு வந்தோம். இப்போது இன்ஷா அல்லாஹ் உம்ராவுடைய அமல்கள், உம்ரா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத, இது பயானா இருக்காது, இடையில சின்ன சின்ன ஹதீஸ்கள் வரும். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு செய்முறையா ஒரு இதாக நம்ம வகுப்பு மருதன் சொல்ல நடத்துவோம், பார்த்துக்கலாம். இஹ்ராம், அது உம்ரா என்பது இஹ்ராம் கட்டுவது, நியத்து செய்வது, தல்பியா சொல்வது, தவாப் செய்வது, ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது, தவாப் செய்வது, மகாம் இப்ராஹிம்ல தொழுவது, ஜம்சம் தண்ணி குடிப்பது, சயி செய்வது, சஃபா மர்வா மத்தியில் சயி செய்வது, ஆண்கள் முடி இறக்குவது, பெண்கள் முடி கத்தரித்துக் கொள்வது, இதுதான் நம்ம உம்ராவுடைய அமல்கள். இந்த அமல்களை எப்ப எப்படி செய்யணும், எந்த இடத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்க்க. உம்ராவுக்கு இஹ்ராம் ரொம்ப முக்கியம். இஹ்ராமுடைய ஆடை, ஆண்களுக்கு இந்த வச்சிருக்காங்க ரெண்டு ஆடை, மேலாடை ஒன்று, கீழாடை ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை கடைசியா எப்படி கட்டணும் அப்படிங்கிறத செய்முறையா சொல்லி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆடை அதாவது வெண்ணிற ஆடை, வெள்ளை கலர்ல ஆடை, தைக்கப்படாத இந்த மேலாடை, கீழாடை, இது இஹ்ராமுடைய ஆடை. இந்த இஹ்ராமுடைய ஆடை அணிவதற்கு முன்பு சில விஷயங்கள் இருக்கு. அது அணிஞ்சதற்கு பிறகு உம்ராவுடைய செயல்பாடு எல்லாமே வந்துடும். சில பேணுதல் இருக்குது இன்ஷா அல்லாஹ், அதெல்லாம் நம்ம இஹ்ராமுடைய நிலையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப நாம அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை, ஹாஜியார் புதன்கிழமை போறீங்க இன்ஷா அல்லாஹ். புதன்கிழமை நேரடி விமானத்துல போகக்கூடிய சில ஹாஜிகள் உண்டு. அது மாதிரி மாறி போகக்கூடிய மஸ்கட் போய் போகக்கூடிய சில ஹாஜிகளும் இதுல இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். கனெக்டிங் ஃபிளைட்ல போகக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. எல்லாருமே கனெக்டிங் ஃபிளைட்ல போறவங்க, நேரடியா போறவங்க எல்லாருமே இஹ்ராம் என்பது கட்டாயம் அணியக்கூடிய ஒரு ஆடை கட்டாயம் செய்யணும். அது செய்யறதுக்கு முன்னால என்ன அப்படின்னா, இப்ப திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் இருக்கு, புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் பயணம். இந்த 2 நாட்கள்ல நாம முக்கியமா தௌபா செய்யணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் கலப்பற்ற முறையில். எப்படி தௌபா செய்யணுமோ அப்படி முறைப்படி நீங்கள் தௌபா செய்யுங்கள். இந்த தௌபாவை நாம அங்கே போய் கேட்கறது ஒண்ணு, போறதுக்கு முன்னாடி கேட்கறது ஒண்ணு. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நீங்க தொழக்கூடிய எல்லா தொழுகையிலும் என்ன செய்யுங்க, எல்லா இடத்துலயும் அல்லாஹ் உங்களுடைய புனிதமான இல்லத்துக்கு நான் வரப்போறேன், என்னை நீ அழைச்சிருக்கிற உன்னுடைய நாட்டப்படி நான் இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைவேற்றி கொடு, வர இருக்கிறேன். அங்கு வரும்போது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில நான் வரணும். இங்கே அல்லா இடத்துல துஆ செய்றேன், தௌபா செய்றேன். இங்கே நான் உன்னுடைய இல்லத்துக்கு நான் வரும்போது தூய்மையான நிலையில, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தௌபாவை நாம இந்த இடைப்பட்ட நாட்கள்ல செய்யறோம். உறவுகளிடம், உறவினர்களிடம் பகைமைகளை சரி செய்து கொள்வது. ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா, கோபதாபங்கள் இருந்துச்சுன்னா, அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தம்பிகளுக்குள்ள, அத்தா அம்மாவுக்குள்ள, ஏதாவது பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில ஏதாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா, அந்த மனஸ்தாபங்களை சரி செய்து விட்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. இமாம்கள் இதை ஒரு கடமையா சொல்லி செய்யுங்க. இதை செஞ்சிருப்பீங்க, புனிதமான இடத்துக்கு போறீங்க. மனவர்த்தங்களோடு செய்வதை விட மனவர்த்தம் இல்ல, சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக பயணம் சொல்லிவிட்டு சென்று அமல் செய்வதற்கிறதே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைலத்துல் கத்ர் இரவுல எத்தனையோ பேர் அல்லாஹ் மன்னிக்கிறான். யார் ஒரு பகைமையை பாராட்டி அதுல அப்படி நிரந்தரமா இருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. பகைமையோட இருக்கிற அந்த மக்களை முஃமின்கள் எல்லாம் லைலத்துல் கத்ருடைய இரவுலோட மன்னிக்கிறது இல்லை என்றால், அப்ப ரொம்ப சிறந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நாம, நமக்கு ஏற்பட்ட ஏதோ துன்யா, இந்த பகைமை எதனால வந்துச்சு? இந்த துன்யாவில் ஒரு அற்ப துன்யாவுடைய ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்கும்.
ஒரு கொடுக்கல் வாங்கல, ஒரு சொத்து பிரச்சனைகள்ல, அல்லது ஏதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இந்த காரணங்கள் எல்லாம் இந்த துன்யாவுக்காக துன்யாவினால் ஏற்பட்டது. அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்து நாமளே முன் வந்து நம்ம மேலே தப்பு இருந்தா கூட அல்லது அவங்க மேலே தப்பு இருந்தா கூட நாமளே முன் வந்து என்ன செய்யறோம்னா அந்த உறவுகளிடத்துல நாம நல்ல முறையில சந்தோஷமாக்கிறது இன்ஷா அல்லாஹ். வத்தகு யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة الذي خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், யாருடைய அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேடிக் கொள்வீர்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் அர்ஹாம், அர்ஹாம்களுடைய விஷயத்தில் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுல் ஜன்னத காத்தியுன் சொன்னாங்க, உறவை துண்டித்தவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், உறவை துண்டித்தவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று பகிரங்கமான முறையில் எச்சரிக்கை செய்திருக்காங்க. இந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் மனசுல நினைவுபடுத்தி அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம அவங்கள மன்னிச்சு நமக்கு யாரு பகையா இருக்காங்களோ மன்னிச்சு அவங்கள்ட்ட போய் நம்ம நினைச்சுக்கிறது. உறவு குறிப்பாக உறவினர்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்கள்ட்ட சந்தோஷமாக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்வது. உடல் சுத்தம், உடல் சுத்தம் என்றால் தேவையற்ற முடிகளை நீக்கி நகங்களை வெட்டிக் கொள்வது. இதெல்லாம் இஹ்ராமுக்கு முன்னாடி செய்யறது. இஹ்ராமுக்கு முன்னாடி செய்யக்கூடிய நகங்களை வெட்டிக் கொண்டு சுத்தபத்தமா தேவையில்லாத முடிகளை நீக்கி உடலை சுத்தம் செய்து கொள்வது. அடுத்து உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராமுக்காக வேண்டி குளிப்பது. இஹ்ராமுக்காக வேண்டி குளிக்கிறது. குளிக்க முடியும் எப்ப நம்ம குளிப்போம், அந்த குளிப்பை நீயத்தை எப்படி வச்சுக்கணும், யா அல்லாஹ் உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஹ்ராமுக்காக குளிக்கிறேன் என்று ஒரு ஜனாபத்தான நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி தூய்மையான முறையில சுத்தமா குளிப்பாரோ அது போன்று சுத்தமான முறையில் குளித்துக் கொள்வதும் சுன்னத்தான ஒரு விஷயம். உம்ராவுக்காக குளிச்சுக்கிறது இன்ஷா அல்லாஹ். குளித்ததற்கு பிறகு நார்மலான ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு ஆண்கள், பெண்களுக்கு இஹ்ராம் தனி உடையெல்லாம் கிடையாது. அவங்க எப்ப உடுத்தக்கூடிய ஆடை தான். அவன் நிச்சயம்னா முகத்தை மறைக்க கூடாது, 2 கஃப்களை மறைக்க கூடாது, கையினுடைய மணிக்கட்டு வரைக்கும் மறைக்க கூடாது. இஹ்ராமுடைய கட்டுப்பாடு அவங்களுக்கு அவ்வளவுதான். கால் உரை போட்டுக்கலாம். ஆண்கள் மேலாடை ஒன்று கீழாடை ஒன்று, தைக்கப்பட்ட எந்த ஆடையும் தொப்பி போடுவது, பனியன் உள்ளாடைகள் அணிவது, இது போன்ற ஆடைகளை தவிர்த்துக் கொண்டு வெறுமனே தைக்கப்படாத 2 ஆடைகளை கொண்டு மட்டும் தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்வது. அதுபோன்று செப்பல், செருப்பு போறோம் அப்படின்னா ஷூ போடக்கூடாது, சாக்ஸ் போடக்கூடாது. ஆண்கள் இதெல்லாம் ஆண்களுக்கு. சாக்ஸ் போடக்கூடாது, ஷூ போடக்கூடாது, கவர் செய்யப்பட்ட செப்பல் போடக்கூடாது. அதாவது குதிங்கால் கவர் செய்யப்பட்ட ஷூ டைப் செப்பல், ஷூ டைப் செப்பல் அதுவும் போடக்கூடாது. நார்மலா என்ன பண்ணலாம்னா வி ஸ்டாப்ல வரக்கூடிய அந்த அடிப்படை அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய செப்பல் ஆண்கள் அணிந்து கொள்ளலாம். அதுதான் அணிந்து சிறப்பு ஏற்றம். மேல் பகுதியும் குதிங்கால் பகுதி மறைக்கப்படாம வி ஸ்டாப் அடிப்படையில இருக்கக்கூடிய செப்பல் அணிஞ்சிக்கிறது இஹ்ராமுடைய நிலையில். மற்ற நேரத்துல இல்ல. எப்ப இஹ்ராம் அணிஞ்சு நீங்க நியத் வச்சிட்டீங்களோ உம்ரா முடிக்கிறது வரைக்கும் இந்த கட்டுப்பாடு இருக்கும். இப்படி ஆண்கள் குளித்துக் கொண்டு நார்மல் ட்ரெஸ் உடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க கனெக்டிங் ஃபிளைட்ல போறவங்க நார்மல் ட்ரெஸ்லயே ஏர்போர்ட்டுக்கு வரலாம் இன்ஷா அல்லாஹ். ஏர்போர்ட்டுக்கு வரலாம். எங்க நீங்க போய் இறங்கி மாறி போறீங்களோ மஸ்கட்ல போய் மாறி போவீங்க இன்ஷா அல்லாஹ். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து என்ன செய்வீங்கன்னா அங்க போயிட்டு உங்களுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு இஹ்ராம் அணிந்து கொண்டு அங்கதான் நியத் இன்ஷா அல்லாஹ் சொல்லி தருவாங்க. டைரக்ட் ஃபிளைட்ல போறவங்க சவுதியால போறவங்க வீட்லயே இஹ்ராம் கட்டிடணும் இன்ஷா அல்லாஹ். வீட்லயே இஹ்ராம் கட்டிட்டு 2 ரக்காத் இஹ்ராமுடைய நஃபிலும் தொழுதுறணும். கனெக்டிங் ஃபிளைட்ல போறவங்க போற இடத்துல போய் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். டைரக்ட் ஃபிளைட்ல போறவங்க வீட்லயே இஹ்ராம் அணிந்து கொண்டு இஹ்ராமுடைய நஃபில் 2 ரக்காத் தொழுதுறணும் இன்ஷா அல்லாஹ். இஹ்ராமுடைய நஃபில் 2 ரக்காத். இது இஹ்ராமுக்கு பிறகு. இஹ்ராமுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லிட்டோம். இஹ்ராமுக்கு பிறகு செய்யக்கூடிய காரியங்கள்ல முதலாக இஹ்ராமுடைய நஃபில் 2 ரக்காத் தொழுது கொள்ளுதல். தொழுததற்கு பிறகு நியத், பொதுவாக நியத் மீகாத்துல வைக்கிறது தான் சுன்னத். மீகாத்துல வைக்கிற சுன்னத். மீகாத்துல வைக்காம ஒரு மனிதர் அந்த நியத்தை வைக்காம தாண்டிட்டாரே அப்படின்னா அவர் தமு கொடுத்தா மட்டும்தான் அந்த உம்ரா நிறைவேறும். தமு என்றால் ஒரு ஆடை குர்பானி கொடுக்கணும். இங்க ஆடு கொடுக்கிறது ஈஸி. அங்க ஆடு அதுக்கு ஒரு இடத்துக்கு செலவு பண்ணி போகணும். அதுக்கு 500 ரியால் செலவாகும். 500 ரியால் கிட்டத்தட்ட 100 கஸ்க்கு 10,000 ரூபாய்க்கு மேல ஆயிரும். 10-12,000 ரூபாய்க்கு மேல ஆயிரும். அவ்வளவு பெரிய அந்த ஒரு அமலை செஞ்சா மட்டும்தான் அந்த உம்ரா கூடும். எப்ப மீகாத்தை நியத் இல்லாமல் ஒருவர் கடந்து விட்டால், அப்ப மீகாத்துக்கு முன்பு எப்ப வேணாலும் வைக்கலாம் நியத். மீகாத்துக்கு முன்னாடி எங்க வேணாலும் வைக்கலாம், வீட்டோட வச்சுட்டு போலாம். நியத் வச்சாச்சு அப்படின்னா உம்ராவை முடிப்பது வரைக்கும் ஹாஜியுடைய ஹுக்குமுக்கு வந்துருவாங்க.
அந்த ஹாஜி எப்படி பேணுதலா இருக்கணும், இஹ்ராமுடைய நிலையில இருக்கணும் எப்படி இருக்கணும், அந்த ஹுக்குமும் நியத்து வச்ச உடனே வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க நியத்து என்பது மீகாத்துல வைப்பது சுன்னத்தாக இருந்தாலும் சில நேரங்கள்ல ஃபிளைட்ல போகும்போது தூங்கிடுவாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா டைரக்ட் ஃபிளைட்ல போறவங்க சென்னை ஏர்போர்ட்ல சொல்லி கொடுத்துருவாங்க நியத்தை. சென்னை ஏர்போர்ட்ல சொல்லி கொடுத்துருவாங்க. இல்ல நான் அப்படிலாம் இல்ல, நான் சுன்னத்தை நிறைவேற்றுறேன் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஒன்னும் குற்றம் இல்லை. ஆனால் அந்த மீகாத்தை கடப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக நியத் செய்தாக வேண்டும். இது உம்ராவுடைய நியத். இப்ப நாம இஹ்ராம் கட்டியாச்சு. இஹ்ராம் கட்டினதற்கு பிறகு 2 ரக்காத் தொழுததற்கு பிறகு எப்ப நாம நியத் செய்றோமோ அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லி வ தகப்பல்ஹா மின்னி இப்படி நியத் வைக்கலாம். அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன், அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன், யா அல்லாஹ் உம்ராவுக்காக வேண்டி நான் நியத் செய்து விட்டேன் என்ற அந்த அடிப்படையில் நியத் வைக்கலாம். 2 விதமா நியத் வைக்கலாம். இப்படி நியத் செஞ்சிட்டோம் அப்படின்னா நியத் செய்த உடனேயே நாம் செய்யக்கூடிய முதல் அமல் தல்பியா. முதல் அமல் தல்பியா. எல்லாரும் 3 தடவை தல்பியா சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லுங்க. லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. என்ன உம்ரா பொறுமையா சாயலாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த அப்படி உணர்வு இந்த தல்பியா செய்ய தல்பியால அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ஈர்ப்பு வச்சிருக்கான். அல்லாஹ் தல்பியாவுல இஹ்ராமுடைய நிலையில மட்டும்தான் இது சொல்ல முடியும். வேற தஸ்பீஹ் மேல செய்ய முடியாது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் செய்யறமா இல்லையா? அந்த மாதிரி இப்போ நான் தல்பியா ஓத போறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தல்பியா ஓதினா நன்மை கிடைக்காது. அது மார்க்கத்துல அப்படி இல்ல. எந்த நிலையில தல்பியா எப்பனா இஹ்ராம் எப்போது கட்டி விட்டோமோ, இஹ்ராமுடைய நிலைக்கு வந்து எப்ப நியத் செஞ்சிட்டோமோ, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செஞ்சிட்டோமோ உடனே செய்யக்கூடிய முதல் அமல் தல்பியா. இந்த தல்பியா என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, எவ்வளவு மகத்தானது அப்படின்னா, ஒரு மனிதர் உம்ராவுடைய நிலையில் இஹ்ராம் அணிந்து விட்டு தல்பியா சொல்வாரேயானால் அந்த தல்பியா சொல்லும் போது அவருக்கு வலதுபுறம் இடதுபுறம் அவருக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், மரம் செடி கொடிகள் அத்தனை வஸ்துக்களும், கற்கள் மணல் அத்தனையும், அந்த பூமியினுடைய கடைசி கடைக்கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அவரோடு சேர்த்து தல்பியா சொல்லுகிறது என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். நாம மட்டும் தல்பியா சொல்லுங்க. எப்ப இஹ்ராம் அணிந்து தல்பியா சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்ப உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை பொருட்களும், அது உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ அத்தனை பொருட்களும் அவரோடு சேர்ந்து தல்பியா சொல்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு அமல். ஏகத்துவத்தை பறைசாற்றுகின்ற, ஏகத்துவத்தை அறிமுகம் செய்யக்கூடிய, ஆழமாக உள்ளத்திலே அந்த சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாசகம் தான் தல்பியா. அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதில். இதை நாம என்ன செய்யணும் சொன்னா, அப்ப ஆரம்பிச்ச அந்த தல்பியாவை காபத்துல்லாஹ் பார்க்கிற வரைக்கும் சொல்லணும். காபத்துல்லாஹ் பார்க்கிற வரைக்கும், காபத்துல்லாஹ் எப்ப நம்ம பார்த்துட்டோமோ தல்பியா நிப்பாட்டிடணும். அப்ப அதிகமான முறையில் அதுக்கு சொல்லுவாங்க, இமாம்கள் சொல்லுவாங்க, சட்டம் சொல்லுவாங்க, நீங்க உயரமான இடத்தில் ஏறும் போதும் கீழே இறங்கும் போதும் நீங்கள் தல்பியா சொல்லுங்கள். அப்படின்னா என்ன, நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும் மட்டுமல்ல, எங்க உயரம் பிளைட் மேல ஏறுது கீழே இறங்குது, பிளைட்ல சமமா போயிட்டு இருக்குது, எல்லா நேரத்திலையும் நீ செய்யக்கூடிய அந்த ஒரு ஹாஜி செய்யக்கூடிய அதிகமாக செய்யக்கூடிய அமல் தல்பியா. அப்ப வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு செய்யலாம். ஸலவாத் ஓதலாம், திக்ர் ஓதலாம், இஸ்திக்ஃபார் தேடலாம், தல்பியா தௌபா செய்யலாம், எது வேணாலும் செய்ய, குர்ஆன் ஓதலாம். அதிகமாக அந்த அமல் காபத்துல்லாஹ் பார்க்கிற வரைக்கும் தல்பியா இருக்கணும்.
என்பதை இமாம்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, இப்ப தல்பியா சொல்லியாச்சு, இஹ்ராம் கட்டியாச்சு, இஹ்ராமுடைய நஃபில் தொழுதாச்சு, நியத் வச்சாச்சு, தல்பியா சொல்லியாச்சு. இப்ப உம்ராவை முடிப்பது வரைக்கும் நாம ஒரு முஹரிம், நாம இஹ்ராம் அணிந்த ஒரு ஹாஜி, இஹ்ராம் அணிந்த ஹாஜி, இஹ்ராம் அணிந்த ஹாஜி பேணுதலாக சில விஷயங்களை கடைபிடிக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா, இஹ்ராமுக்கு முன்பு ஹலாலாக இருந்த சில விஷயங்கள் ஹராம் ஆயிடும், செய்யக்கூடாது. நகத்தை வெட்டுவது இஹ்ராமுக்கு முன்னால் ஹலால். இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு உம்ராவை முடிப்பது வரைக்கும் நகத்தை வெட்டுவதோ தலைமுடியை அதாவது முடிய எடுக்கிறதோ கூடாது. எப்ப இஹ்ராம் உம்ரா முடிக்கிற வரைக்கும். அதுபோன்று ஆபாசமான பேச்சுக்கள், பெண் பேசுதல்னா ஒருத்தருக்கு சம்மதம் பேசிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் பேசக்கூடாது. நிக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடாது. ஆபாசமான வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அது போன்று மரம் செடி கொடிகளை இலைதலைகளை தேவையெல்லாம் போய் கொடுக்கிறது, இதுவெல்லாம் செய்யக்கூடாது. உயிர்களை கொல்லுவது கூடாது. உதாரணமா பாத்தீங்கன்னா பெண்கள்கிட்ட இயல்பா இருக்கக்கூடியது தலை சொரிவாங்க, பேன் ஏதாவது கையில பட்டுரும், வளமையா செஞ்சிருவாங்க. என்ன செய்வாங்க, மறந்தாப்புல பேனை குத்திடுவாங்க, பேனை சாவடிச்சிருவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இஹ்ராமுடைய நிலையில செய்யக்கூடாது. கவனமா இருக்கணும். பெண்கள் அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆண்கள் சில நேரத்தில் தாடி சொல்லுவாங்க, மீசையை சொல்லுவாங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தாடி எடுத்துருவாங்க. இதெல்லாம் இஹ்ராமுடைய நிலையில இருக்கக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில அந்த உம்ரா முடிக்கிற வரைக்கும் இது போன்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. தேவையற்ற உலக துன்யா பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்னதான் செய்யணும், திக்ர் ஃபிக்ர் தான், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய திக்ர், ஸலவாத், தல்பியா, இதுதான் அந்த உம்ரா முடிப்பது வரைக்கும் நம்முடைய நாவுகள் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தவங்களை பத்தி பேசுறது, இது போன்ற பாவமான எந்த காரியத்தையும் நாவால் செய்வதை விட்டு முழுமையாக தன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும், செய்யக்கூடாது. அதுபோன்று நறுமணங்களை பூசுதல், எப்ப நியத் வச்சிட்டோமோ அதுக்கப்புறம் நாம வாசனை திரவியங்கள், அத்தர் போடுறது, பவுடர் போட்டுக்கிறது, சோப்பு வச்சு முகத்தை கழுவுறது, இதுவெல்லாம் உம்ரா முடிக்க வரைக்கும் கூடாது. பாருங்க, டைரக்ட் பிளைட்ல போறோம், கனெக்டிவ் பிளைட்ல போறோம், பிளைட்ல போகும்போது டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுப்பாங்க, வாசனை திரவியம் உள்ள டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க எப்ப நியத் வச்சிட்டீங்க வாங்கக்கூடாது. வாங்கினாலும் அதை பத்திரமா வச்சிடணும், பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வாசனை, பாத்ரூம் போறோம், சில பேருக்கு பாத்ரூம் போனோம்னா கையை சோப் போட்டு கழுவுற பழக்கம் இருக்கும், அங்கே வாஷ் பேஷன்ல இருக்கும் டாய்லெட்ல, அது போய் அங்கே என்ன செய்ய, நியத் வச்சதுக்கு பிறகு அதை போய் நல்லா போட்டு ஷாம்பு எடுத்து தேய்ச்சி கைகள், இதெல்லாம் கூட எந்த அளவுக்கு இமாம் சொல்றாங்கன்னா, வாசனமான பொருட்களை சாப்பிடுவதோடு கூடாதுன்னு சொல்றாங்க. அது கூட மக்ரூஹ். அப்படின்னா வாசனை போது பாக்கு சாப்பிட்டோம், பாக்கு போடுற பழக்கம் இருக்கும், பாக்கு போடுவதை கூட தவிர்த்துக் கொள்ளுதல், பேஸ்ட் வச்சு பல் துலக்குவதை கூட தவிர்த்துக் கொள்ளும். எது வரைக்கும், உம்ரா முடிக்கிற வரைக்கும். நியத் வச்சிட்டோம்னா மிஸ்வாக் செஞ்சுக்கலாம், மிஸ்வாக் குச்சி வச்சு மிஸ்வாக் செய்யலாம். அது அல்லாமல் எந்த விதமான டூத் பேஸ்டையோ இது போன்ற பொருட்களை பயன்படுத்துவது கூடாது. வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவது அறவே கூடாது. அப்ப இது போன்ற இஹ்ராமுடைய கட்டுப்பாடுகளை நாம் என்ன செய்வது, நம்முடைய கடைபிடித்துக் கொள்வது. இப்ப நாம இந்த நிலையில இன்ஷா அல்லாஹ் தல்பியா சொன்ன நிலையில நாம போயிடும். தல்பியா மனப்பாடம் இல்லாதவங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணீங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா தல்பியா ரொம்ப முக்கியம் உம்ராவுல. அந்த தல்பியாவை ஒண்ணு பார்த்து தெரிஞ்சவங்க பார்த்து வரக்காத கிதாபு கையில வச்சுங்க, போட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணீங்க இன்ஷா அல்லாஹ். அது போன்று தல்பியா சொல்லிக் கொண்டு நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மக்காவுக்கு போயிட்டு மக்காவில் நம்முடைய சுய தேவையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு உம்ராவுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தவாப் செய்வதற்காக நிச்சயம் நம்முடைய இல்லத்துல நம்முடைய ரூம்ல இருந்து புறப்பட்டு ஹரம் ஷரீஃபை நோக்கி போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி போகும்போது ஹரம் ஷரீஃபை நோக்கி செல்லக்கூடிய நிலையில தல்பியா சொல்லிட்டே போயிட்டோம்னா, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அவ்வல் பைத் உலிய லின்னாசி, அல்லாஹ் மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்த முதல் ஆலயம் அல் மஸ்ஜிதுல் ஹராம். சொல்லுங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லத்தை நோக்கி நாம் என்ன செய்வோம், பயணம் நடந்து போவோம். போகக்கூடிய நீங்க உள்ளுக்குள்ள நுழையும் போது வலது காலை உள்வைத்து பணிவோடும் அடக்கத்தோடும், நெஞ்ச நிமித்திக்கலாம் இல்ல, பணிவோடும் அடக்கத்தோடும், நான் ஒரு யாரெல்லாம் உனக்கு சரண்டர் அடைந்த நிலையில வந்திருக்கிறேன், உன் வீட்டுக்கு வர்றேன் என்ற அந்த உணர்வோடு பணிவோடு தன்னை தாழ்த்திய நிலையில், பார்வையை கீழ் நோக்கிய நிலையில், பார்வையை தாழ்த்திய நிலையில வலது காலை உள்வைத்து பிஸ்மில்லாஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக் என்ற அந்த துஆக்களை சொன்ன நிலையில வலது காலை உள்ள வச்சு போகணும். போயிட்டு ஒரு 2-3 ஸ்டெப் கீழே இறங்கி போனதுக்கு அப்புறம் தவாஃப் ஏரியா வந்து உடனே
காபத்துல்லாவை முழுமையாக பார்க்கக்கூடிய அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு என்ன செய்வாங்க, காபத்துல்லா பாருங்க சொல்லுவாங்க, கூட வரக்கூடிய கைடு சொல்லுவாங்க. சொன்ன உடனே முழுமையாக நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா காபத்துல்லா முழுமையா தெரியும். காபத்துல்லாவை முழுமையாக பார்ப்பது வரைக்கும் பொறுமையா கீழே குனிஞ்சிட்டே போகணும். முழுமையா பார்த்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லணும். கையை உயர்த்தி 3 தடவை தக்பீர் சொல்லிட்டு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற அந்த துஆ ஓதணும். ஓதிட்டு யா அல்லாஹ் புனிதமான காபத்துல்லா பார்க்கிறதுக்கு கிருபை செஞ்ச ரப்பே ரஹ்மானே எல்லா புகழும் உனக்கே என்று அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி என்ன செய்யணும், அல்லாஹ் பெருமைப்படுத்தி பார்த்த உடனே கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலா. பார்த்த உடனே கேட்கிற துஆக்கள் கபூலா. அதுக்காண்டி நம்ம நிறைய ஹாஜத்தோட போயிருப்போம். ரொம்ப நேரம் நின்று துஆ செய்ய முடியாது. ஏன்னா கூட்டம் துஆ செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த அமலுக்கு போகணுன்றதுக்காக வேண்டி மனசே கொஞ்ச நேரம் சொற்ப நேரம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல முக்கியமாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார் இந்த துஆவை மனப்பாடம் பண்ணிக்கணும். தல்பியாவுக்கு அடுத்து இத கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும் இன்ஷாஅல்லாஹ். ஏன்னா கேட்டு மனப்பாடம் ஆயிரம் ஆண்களுக்கு, பெண்கள் இன்ஷாஅல்லாஹ் இத மனப்பாடம் பண்ணீங்க. பண்ணாதவங்க கிதாப் பார்த்து படிங்க, ஓதிங்க இன்ஷாஅல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார் என்ற இந்த துஆவை ஓதிட்டு கொஞ்ச நேரம் இங்க நின்று தேவையான துஆக்களை கேட்டுங்க. உங்களுக்கு என்னென்ன தமிழ்ல, உருதுல, என்ன மொழியில தெரியுமோ அல்லாஹ்வுக்கு எல்லா மொழியும் தெரியும். அல்லாஹ் அந்த மொழியில சுருக்கமாக இம்மை மறுமைக்காக துஆ செஞ்சீங்க. ஆஃபியத்துக்கு இதுக்கெல்லாம் துஆ செஞ்சீங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் சொல்றாங்க, கொஞ்ச நேரம் கிடைக்குது, அந்த நேரத்துல நான் நிறைய துஆ செய்ய நினைக்கிறேன், ஆனா நேரம் சொற்பமா இருக்கு, நான் எதை கேட்கணும்னு கேட்டாங்க. யார் கேட்டா? ஒரு சஹாபி கேட்டாங்க. சொன்னாங்க, அப்படியா சொற்ப நேரம் கிடைக்குதா, சலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்து கேளுங்க. ஆஃபியத்து தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. ஆஃபியத் இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அந்த அதனால ஆஃபியத்தை அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, அங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த மக்கா மதீனாவுடைய சீதோஷ நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு தாக்கத்தை கொடு. ஏன்னா இங்க உள்ள சீதோஷ நிலை வேற, கிளைமேட் வேற, அங்க உள்ள கிளைமேட் வேற. அந்த கிளைமேட் தான் நமக்கு தாய்க்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அதெல்லாம் ஏத்துக்கங்க, உடம்பு தாக்கத்தை கொடு. தாக்கத்தை இருந்தா தான் அமல் செய்ய முடியும். இல்லனா போய் அமலே செய்ய முடியாது. ரோட்ல இருந்து தொழுது வீட்டுக்கு போயிடும். அப்படி உள்ள அல்லாஹ் பாது. அதுக்காக நம்ம எவ்வளவு செலவு செஞ்சு போல லட்சம் மடங்கு அதிகமா நன்மை பெற்று தரக்கூடிய காபத்துல்லாவுக்கு போய் தொழக்கூடிய அந்த வாய்ப்பு கடைசி வரைக்கும் கூட எனக்கு இந்த இருக்கிற நாட்கள்லாம் அந்த எல்லா தொழுகையும் பள்ளிக்குள்ள தொழக்கூடிய பாக்கியத்தை கூட நல்லா கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.